அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு இந்த புது வீட்டில் பால் காய்ச்சியாச்சுங்க. இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை தான் காய்ச்சலான்ட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காய்ச்சினா அந்த அன்றைக்கி நைட் பொருளெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பழைய வீட்டு ஹவுஸ் ஓனர் பிரச்சனையை பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம பாலை காய்ச்சிட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு. ஏன்னா 6 to 7 உங்களுக்கு எமர்ஜென்ட்னு போட்டிருந்தாங்க. நான் ஐயரையெல்லாம் கேட்கவே இல்லை. நம்மளாக தான் இந்த காலண்டரை பார்த்து சரி 8 மணிக்கு மேலே பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் இந்த பொட்டு போடுற வேலை, சாமி அலங்காரம் பண்ணுற வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லாம் சேர்த்தியாச்சு. இந்த பால் பொங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா மனப்போராட்டம், உடம்பு வலி எல்லாமே நம்மளை தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த பால் பொங்கினப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பால் பொங்கின மாதிரியே எங்கள் குடும்பத்தில் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் நிலச்சிருந்தால் போதும். நம்ம குடும்பத்தில் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் நிலச்சிருந்தாவே நம்ம காசு பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சுக்கலாம். என்ன நான் சொல்கிறதுங்க. அப்புறம் எங்கள் ஜாப்க்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள்.